இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் என்ன? அதுவும் குறிப்பா இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ள உக்ரைன் தரப்பு வந்து கொட்டஞ்சு முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க, அவங்களோட திட்டம் என்னவா இருக்கும், இப்ப எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கள நிலவரம் வச்சு, அதாவது இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை வச்சு பார்க்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது தெளிவா இந்த பதிவுல பார்த்தரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வாட்ஸ்அப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஏன்னா நம்ம வீடியோ பதிவுகள் அன்டைம்ல போறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேது. ஸோ அந்த இடத்துல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, வாட்ஸ்அப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்க போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம அங்க ஷேர் பண்ணிடுவோம். நீங்களும் பார்த்துக்கலாம். தினமும் போடக்கூடிய வீடியோ பதிவுகளை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களோட ஆதரவு இருந்ததுனா தான் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் உக்ரைன். முதல் தடவை வரவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ. கீழே இருக்கக்கூடிய மினி மேப்ல பாத்தீங்கன்னா எந்த பகுதியில் லோட் பண்றேன், எந்த பகுதியை ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறது உங்களால பாத்துக்க முடியும், ட்ராக் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, நம்ம சேட்டலைட் இமேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ பதிவுகள் அதிகமா பார்க்கும்போது ஜியோ லொகேட் பண்ண உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மேப்குள்ள போயிடலாம். இந்த கர்கியூக்கு மேல இருக்கிறதா சுமி ஒப்லாஸ்ட். ஸோ அந்த பகுதியிலிருந்து தான் ஊடுருவி போயிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அதுவும் குறிப்பா இந்த பகுதியிலிருந்து தான் ஊடுருவி போயிருக்காங்க. அதுவும் 3 டைரக்ஷன்ல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்ப லோட் ஆயிருக்கிற இந்த பகுதி தான் உக்ரைன் முன்னேறி போய் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அதாவது உக்ரைனோட பிரசன்ஸ் இருக்கிற பகுதி எல்லாத்தையும் மார்க் பண்ணிருக்கிறோம். சண்டை நடந்தாலும் சரி, இல்ல பார்ஷியல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அதெல்லாம் வேணாம், முழுவதுமே உக்ரைனோட கட்டுப்பாட்டே நம்ம வச்சுக்கோமே. சோ எந்த அளவுக்கு கர்ஸ்க்ல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம இதை பார்க்கும்போது தெரியுது. சோ கர்ஸ்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ங்கிறது சோ ஒரு மிகப்பெரிய ஒப்லாஸ்ட் தான். இப்ப நான் ரெட் கலர்ல வரையறேன் இல்லையா, தோராயமா தான் வரையறேன். ஸோ இது எல்லாமே கர்ஸ்க் ஒப்லாஸ்ட். ஸோ அதில் எந்த அளவுக்கு உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இதுக்காக ஏன் இதை வந்து நான் கிரே ஜோனே இல்லாம முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கர்ஸ்கோட கவர்னர் மிலிட்டரி அதிகாரில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது மொத்தம் 28 செட்டில்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஊடுருவி வந்து பிடிச்சிட்டேன்னா அவங்க தரப்புல சொல்ல. ஆனா உக்ரைன் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்க 44 செட்டில்மெண்ட்டுங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வெயிட் வைக்கணும் நெகோசியேஷன் டேபிள் அப்படிங்கிறதுக்கு தானே உள்ள வந்துக்கிறாங்க. இதுக்கு மேல நெகோசியேஷனே கிடையாது, அல்டிமம் தான், சரண்டராங்க அப்படிங்கிறது போல அல்டிமம் தான் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு சொன்னதா சொல்லப்பட்டு வருது. சோ இதுக்கப்புறம் இரு நாடுகளும் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப நம்ம திரும்பவும் மேப்புக்கே போயிடலாம். முதல்ல இந்த கூமாச்சி மாதிரி நீண்டிக்கிட்டு போயிருக்கு இல்லையா, ஆக்சுவலி இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா மரவரிசைகள், அதாவது காட்டு பகுதி, செட்டில்மெண்ட்ஸுக்கு நடுவுல இருக்கக்கூடிய புறநகரங்கள் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில தான் உக்ரைன் தரப்புல இருந்து முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இனிஷியலான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் நம்ம ஈவெண்ட்ஸை லோட் பண்ணும்போது, இது 12ஆம் தேதியோட ஈவெண்ட், 10ஆம் தேதியோட ஈவெண்ட் லோட் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு ஐகான் மாதிரி இருக்கு இல்லையா, சோ அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. சைடுல லோட் ஆயிருக்கும். இது ரஷ்ய தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாலிஸ்டிக் ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க இஸ்காந்தர் மிசைலை யூஸ் பண்ணி. சோ அப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது வீடியோ பதிவுகள் இருக்கும் இல்லையா, அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் சொல்றாரு, அந்த பகுதியில வந்து உக்ரைனோட நடமாட்டங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது போல, ஆர்மர் டேங்க்ஸ் எல்லாமே இருக்கிறது போல சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. அதனால உக்ரைனியன் முழுவதும் அந்த இடத்துல அழிவுகளை செஞ்சுட்டாங்கன்னா இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில், வீடியோ பதிவுகளின் அடிப்படையில இன்னுமே உக்ரைனியன்ஸ் அந்த பகுதியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த பதிவும் சைடுல லோட் ஆயிருக்கும். இன்னும் உக்ரைனோட ஆர்மட் காலம் அந்த மரவரிசைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்ல முழுவதும் அங்கே இருக்கிறாங்கன்னா இல்ல, அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் சிலர் பின்வாங்கி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடுல லோட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க ஆர்மட் காலம் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரஷ்யாவோட ட்ரோன், லான்சர் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த பகுதியில் அடிச்சிருக்கோம். மேபி இவாக்குவேட் பண்ணிருப்பாங்க, இல்ல சப்ளைஸ்க்காக வந்திருக்குமா இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் அடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி அடிக்கும்போது உக்ரைனோட பிரசன்ஸ் அந்த பகுதியில தெளிவா இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குன்னு. ஸோ இப்போ அதுக்கு பக்கத்துல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜுரல்வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் தான். இப்போ இந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய வீடியோ பதிவு, அந்த இடத்துல ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணும்போது இங்க உக்ரைன் இருக்காங்க, அதனால தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத போடக்கூடிய வீடியோ பதிவு தான் இது. என்ன அப்படின்னா, திடீர்னு இந்த மரவரிசைகள் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் ரிட்ரீட் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அப்படி பண்ணும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்குள்ள போயிடலாமா அப்படிங்கிறதுக்காக அட்டாக் ட்ரை பண்ணிக்கிறாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த ஒரு வில்லேஜ்குள்ள பூந்துட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது.
இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும். சோ அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்ட இடம் வந்து இதுதான். சோ இங்க மார்க் ஆயிருக்கு இல்லையா, அதுதான். இந்த கிளினோவ்காவும் சரி இந்த கிரிமென்யோவும் சரி அந்த பகுதி முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மர வரிசைகளை பயன்படுத்தி இந்த செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இது ஏன் இன்னும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோ பதிவுல அதிகமான உக்ரைனோட வீரர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது போல வீடியோ இருக்கும். நம்ம அதை காட்ட வேணாம். பட் ஆனா ரஷ்யன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் பாஸ் பண்ணி காட்டுறேன். சோ அதிகமா அந்த பகுதியில அவங்க ரெசிஸ்ட் பண்றதுனால இந்த பகுதி இன்னுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செட்டில்மெண்ட் இருக்கு. சோ அதான் இந்த குர்லிகோவோ. இதுவும் இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. அடுத்தது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாலியா லோக்னா இருக்கு இல்லையா, சோ இந்த ஸ்டாரா சொரச்சைனா இந்த பகுதி வரைக்கும் தான் உக்ரைனால முன்னேற முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல வந்து முன்னேற முடியல. அதுக்கு காரணம் இங்க ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த பதிவுல உக்ரைனியன்ஸ் இருந்திருக்காங்க, அந்த இடத்துல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு மேல வந்து ஊடுருவ முடியல. அந்த பகுதியெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இதுதான் இருக்கக்கூடிய ஜியோ லொகேஷன். இந்த பகுதியில முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அடுத்தது இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இந்த கொர்னோவோ அந்த பக்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அந்த செட்டில்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, சோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம்னா இந்த லுபிகோல இருந்து முன்னேறக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த கொர்னோவோ பிடிக்கிறதுக்காக முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அந்த ஒரு பகுதியை நோக்கி போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருக்கு இல்லையா, அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும் உக்ரைனோட கான்வாய் அந்த பகுதியில் இருக்கு. ஆக்சுவலா அவங்க ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கு இல்லையா, சோ முன்னாடி போயிருக்காங்க. அந்த கொர்னோவோல ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா ரஷ்யன்ஸ் டிஃபெண்ட் பண்ணதுனால அவங்க திரும்பி ரிட்ரீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இது எப்படி கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னா, இந்த கொர்னோவோ இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் ஃப்ரீயா வீடியோ பதிவுகள் எடுத்திருக்காங்க. அதுக்கான வீடியோ சைலோட இருக்கும். சோ பார்த்தாலே தெரியுது அந்த பகுதி இன்னுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குன்னு. ஏன்னா ஃப்ரீயா ஒரு நடமாடிட்டு இருக்காருன்னா அங்க ட்ரோன் கண்ட்ரோல் கிடையாது, ஆர்ட்டிலரி கண்ட்ரோல் இல்ல உக்ரைனுக்கு அப்படின்னா தான் இது போல ஃப்ரீயா ரஷ்ய வீரர்கள் நடந்துகிட்டு இருப்பாங்க. அங்கங்க போய் கொடியேற்றி வச்சுட்டு இருப்பாங்க. இது நம்ம பல பதிவுகளை சொல்லியிருப்போம். இல்ல அந்த இடத்துல உக்ரைனோட பிரசன்ஸ் தானே, ஏதோ ஒரு பில்டிங்ல சேஃபா இருந்துட்டு தான் வீடியோ பதிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது போல. சோ இதை வச்சு அந்த செட்டில்மெண்ட் இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது இந்த பகுதிக்கு அப்படி இங்க வந்தீங்கன்னா இது 11ஆம் தேதி எடுக்கப்பட்ட பதிவு. இந்த இடத்துல இந்த குர்லிகோ இருக்கு இல்லையா, இது இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துலயும் உக்ரைனோட ஒரு ஆர்மட் காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில பின்புறமா வந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்கு. ஏன்னா அந்த பகுதி வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதோட பின்புறத்துல வரணும் நீட் இல்ல. சோ அந்த இடத்துல ரஷ்ய தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அதை ரிகான் ட்ரோன் பார்க்கும்போது பார்த்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு அது மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அட்டாக்கையும் ரிப்பல் பண்ணிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பகுதியை மீட் எடுத்துட்டோம், அந்த பகுதி எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புலேருந்து எதுவும் சொல்ல. ஸோ உக்ரைனோட பிரசன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது இதை வச்சு நம்மளால ஓரளவுக்கு 2 டைரக்ஷன்ல நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுதா. இப்போ நம்ம அப்படியே 3rd டைரக்ஷன்னா சுஜா பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதிக்கு போயிடலாம். ஜூம் அவுட் பண்ணும்போது இந்த ஒரு பகுதி தான் சுஜா. ஸோ இந்த பகுதியில சமீபத்துல இந்த மக்னோவ்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இமேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அந்த பகுதியில் அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2வது ஒரு வீடியோ பதிவு சைடில் லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட ஒரு ஆர்மட் காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெல்லஸா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு, அது அந்த பகுதி வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது போல ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கும். ஸோ இந்த பதிவு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு வந்துச்சு. இது சேச்சன் பட்டாலியன் இருக்காங்க இல்லையா, ஸோ இது போல ஒரு ஆர்மட் காலம் வந்தது, நாங்கள் அதை பார்த்தோம், அதை அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு தாக்குதல் பண்ண வீடியோ பதிவு அங்கே காமிச்சிருப்பாங்க. 2வது இன்னொரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இந்த வீடியோ பதிவு என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்மட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, ரிகான் டீம் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க முன்னேறி வரும்போது அதை தடுத்து நிறுத்தின விதமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும் எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா ரஷ்ய தரப்புல இருந்து, அந்த டேங்க் அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. ஸோ இந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே இப்ப மேப்ல காட்டுற அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட பதிவு தான். ஸோ இங்க இருந்து ஜூம் அவுட் பண்ணி போனோம்னா குறிப்பா இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பெலிட்ஸா, ஸோ இந்த பகுதியில் எடுக்கப்பட்டதான் அது எல்லா பதிவுகளும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட பிரசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த பகுதியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2வது குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான் இது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனோட பிரசன்ஸ் இந்த இடத்துல வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த சுஜா இப்ப முழுவதும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சில சோர்சஸ் சொல்றாங்க. ஆனா சில சோர்சஸ் இல்ல, இன்னும் ரஷ்ய வீரர்கள் உள்ள சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இருதரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த சுஜாவோட முழு பகுதியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா தோராயமா இந்த பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா அது ஒரு ஆசோலேஷன் தான்.
இதுக்கு மேல ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து அடுத்த பதிவுல நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இப்போதைக்கு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துலயும் உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. பட் ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து அதை பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைலோட இருக்கும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைனோட கான்வாய் வருது, பல இடங்களை தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அது எல்லாமே உக்ரைனோட ரிகானிசான் டீம் தான். சோ முன்னாடி வந்திருக்காங்க. அந்த இடம்லாம் ஃப்ரீயா இருந்ததுன்னா பின்னாடி இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா முன்னேறி வந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த பகுதியிலேயே ரிகான் டீமே தடுத்து நிறுத்தினால அவங்களால முன்னேறி ஃபர்தரா போக முடியல அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால இப்போ அவங்க விரிவடைஞ்சு போயிட்டு இருக்காங்க, பக்கவாட்டில் வந்து விரிவடைஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி விரிவடைறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்கிராட் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்குமே போய் கனெக்ட் ஆகலாமா அப்படிங்கிறது போல பாக்குறாங்க. ஆனா இதுக்கு பெலிஸ்டா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து ரஷ்யாவோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு. ஒன்னு கொர்னோவோ, இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ரெசிஸ்டன்ஸ் பெலிஸ்டால அதிகமா இருக்கு. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது உக்ரைனை கண்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரி, இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உக்ரைனியன்ஸ் என்ன திட்டம் போட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. சோ அதுக்கான பதில் என்னன்னா, உக்ரைனியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 டைரக்ஷன்ல ஊடுருவி வந்திருக்காங்க இனிஷியலா. சோ இந்த பகுதி தான். சோ அப்படி வரும்போது அவங்க இனிஷியல் பிரதானமான டார்கெட் என்னவா இருந்திருக்குன்னா, ஒன்னு சுதா, இன்னொன்னு இந்த நொவோ யுவனோவுக்கா, மூணாவது இந்த லுபிக் மொவோக்கா. சோ இந்த 3 செட்டில்மெண்ட் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அது முதல்ல அவங்களுக்குள்ள வந்துருச்சு. சோ அப்படி வரும்போது இதுதான் பிரிலிமினரியா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்கு. ஆனா இந்த சுதால வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா ரஷ்ய தரப்புல இருந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால இப்ப வரைக்கும் அது ஃபுல்லா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. ஆனா மத்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. சோ அதுக்கு அடுத்து வந்த டீம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த நொவோ இவனோவ்கால இருந்து இந்த மரவரிசைகளை நோக்கி முன்னேறி போக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லிபுமோவாக்கா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கொர்னோவோ நோக்கி போக ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த 2 இடத்துலயும் ரஷ்யன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ரெசிஸ்டன்ஸா முடிஞ்ச வரைக்கும் அவங்க தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. மூணாவது இந்த டைரக்ஷன் காட்டுது இல்லையா, இதுலதான் உக்ரைன் கோட்டை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த ஸ்டாராஸ்ட்ரோ சைனா வரைக்கும் தான் உக்ரைனால முன்னேற முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல வந்து அவங்களால முன்னேற முடியல. ஒருவேளை முன்னேறி இருந்தாங்க அப்படின்னா இந்த பிக்கி இருக்கு இல்லையா, அந்த பகுதி வரைக்கும் முன்னேறி போயிருப்பாங்க. ஏன்னா மரவரிசைகளை ஈஸியா முன்னேறிட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ்ல உக்ரைன் பெருமளவுல முன்னேற முடியல அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஆபரேஷனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பல நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பகுதிக்கு போயிருந்தாங்கன்னா இந்த பகுதியெல்லாம் இந்த கொர்னோவோ இதுவும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள விழுந்திருந்தது அப்படின்னா, அடுத்தது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த டெட்கினோ பகுதி, சோ அந்த பகுதியில இருந்து முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொர்னோவை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டாவது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் இந்த இதை நோக்கி போயிருந்தாங்க அப்படின்னா இந்த தேர்டா இருக்கிறாங்க இல்லையா, இந்த சுஜால இருந்து கிராஸ் பண்ணிருக்கணும். அதுவும் அவங்களால முடியல. சோ அதனால இப்ப பக்கவாட்டுல வந்து இப்படி வரலாமா அப்படின்னு உக்ரைன் தரப்புல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி முன்னேறி இந்த பகுதியில வந்திருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிகள் உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருப்பாங்க. அப்படி எடுத்திருக்கும் போது டைரக்டா இந்த குறிச்சேட்டை இருக்கு இல்லையா, அதை நோக்கி ஒரு டீம் போயிருப்பாங்க. ரெண்டாவது இந்த ரில்ஸ்க நோக்கி ஒரு டீம் போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிருந்து முன்னேறக்கூடிய வீரர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பொல்ஷோக் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்தாங்கன்னா, ரெண்டாவது இந்த பகுதியிலிருந்து முன்னேறி குறிச்சேட்டோட பின்புறத்துல வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அடுத்தது இது எல்லாமே நம்ம சொல்றபடி எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருந்தது அப்படின்னா ஒரு பிரதானமான ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருந்திருக்கலாம். பட் ஆனா இது நடக்கல. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். இந்த பகுதிகள் எல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கணும். பட் ஆனா என்ன செய்யறது, இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் இதுதான். உக்ரைன் பெருமளவுல முன்னேற்றத்தை இந்த பகுதியை தடுத்ததுனால எந்த சைடுமே முன்னேற முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அன்லஸ் தரப்புல இருந்து இருக்கு கருத்துக்கள். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கும் அப்படிதான் தோணுது. என்னோட தனிப்பட்ட கருத்தும் இதுவா தான் இருக்கு. ஓரளவுக்கு இந்த பகுதியில என்ன நடந்திருக்கு, என்ன திட்டம் வச்சுட்டு உக்ரைன் வந்திருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேங்கிறது போல நினைக்கிறேன். சோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு இருக்கும். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அடுத்த பேரும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.